முதியவரை கண்மூடித்தனமாக தாக்கிய 2 இளைஞர்கள் கைது. கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் உள்ள வணிக வளாகம் ஒன்றின் முன்பாக சுமார் 65 வயது முதியவர் ஒருவர் 2 இளைஞர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார். இதனைக் கண்ட அப்பகுதியில் சென்ற சிலர் இளைஞர்களை தடுக்க முற்பட்டாலும் அந்த இளைஞர்கள் முதியவரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதை அடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் 2 இளைஞர்களையும் பிடித்து நிறுத்தவே அங்கு இருந்த சில இளைஞர்கள் அந்த 2 இளைஞர்களையும் தர்ம அடி கொடுத்து தங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து அங்கு இருந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசாரிடம் 2 இளைஞர்களையும் ஒப்படைத்தனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த 2 இளைஞர்களும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அடுத்த அருவங்காடு பகுதியைச் சேர்ந்த திவாகரன் மற்றும் விஜய் என்பதும், கோவை காந்திபுரம் பகுதியில் அறை எடுத்து நண்பர்களுடன் தங்கி வரும் இருவரும் சம்பாதிக்கும் பணத்தைக் கொண்டு மது அருந்துவதும், அவ்வப்போது இதுபோன்ற தகராறுகளில் ஈடுபட்டு வருவதும் தெரியவந்துள்ளது. இதேபோல் தாக்குதலுக்கு உள்ளான முதியவர் வேலூரைச் சேர்ந்த ராமசாமி என்பதும் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து அதீத மதுபோதையில் இருந்த இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு உள்ளனர். காது ரத்தம் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கும் என்ன படிச்சிருக்கீங்க? அப்புறம் ட்ரிங்க் பண்ணிருக்கீங்கப்பா? ட்ரிங்க் பண்ணிட்டு ரோட்ல உட்காரு, கீழே உட்காரு, கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க.